கிருஷ்ணா சாப்பாடுக்கெல்லாம் சொல்லிட்டியா? சாப்பாடுக்கெல்லாம் சொல்லிட்டுப்பா. நைட்டு சடங்கு வைக்கிறனால டிஃபன் ஐட்டமாக தான்ப்பா சொல்லியிருக்கிற, பரவாயில்லையா? பரவாயில்லப்பா, பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். அதெல்லாம் ஒன்றும் மாற்ற வேண்டாம், அதான் உனக்கே தெரியும்ல. அதெல்லாம் பார்த்துக்கோ நீங்க. அப்புறம் என்ன, இந்த வாழை மரத்துக்கு அந்த சேருக்கு டேபிளுக்கு அதுக்கெல்லாம் சொல்லிட்டியாப்பா? எல்லாத்துக்கும் சொல்லியாச்சுப்பா, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இங்க ஒரு வேலையும் இல்லை. நீங்க வந்து ரெடி ஆயிட்டு கரெக்டாக நின்னா போதும், எல்லா வேலையும் நானே பார்த்துட்டேன். இந்த சாமி அண்ணாக்காதுக்கு இதுக்கெல்லாம் சொல்லியிருக்கிற, டெக்கரேஷன் பண்றதுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறப்பா. இந்த ஏதோ குடிசை கட்டணும்னு சொன்னீங்களா, அதுக்கு கொஞ்சம் ஆளுங்களை வர சொல்லியிருக்கிறப்பா. ஏய் கிருஷ்ணா, குடிசெல்லாம் நம்ம தான்டா கட்டிக்கணும். அதுக்கு எதுக்குடா ஆளுங்கள வர சொன்ன? அதெல்லாம் எங்க அண்ணன் தான்டா கட்டணும். தாய் மாமன் தான் கட்டணும். தாய் மாமா பையன் கட்டலாம். வேற யாரெல்லாம் கட்டக்கூடாதுடா. ஐயோ அம்மா, நீங்க இன்னும் எந்த காலத்துல தான் இருக்கீங்கன்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இது இல்லம்மா. நான் வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டா கட்டணும்னு நினைக்கிறேன். அது அவங்க வந்து கட்டுவாங்க. சும்மா பேருக்கு மாமா வந்து அதை எடுத்துக்கூட்டு சும்மா வச்சா போதும். அதுக்கப்புறம் மிச்ச வேலையெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. அதான் இன்னைக்கு கட்டுறதுக்கு இப்போ வர சொல்லியிருக்கிற, கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க. அதான் இவனை வரத்தை வர சொல்லியிருக்கிறமா. அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருப்பான் கூட, அதை அவன் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க கட்டிக்குவாங்க. ஆமா காளிமா, இப்பெல்லாம் அந்த மாதிரி தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. விடு, உங்க அண்ணனே வந்து அதான் உங்க அண்ணன் பையனை வர சொல்லியிருக்கிறான்ல. அவன் வந்து வாழை எடுத்து கொடுத்தா போதும், அதை வச்சு ஒரு 2 மட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் வரவங்க வந்து கொஞ்சம் நீட்டாக கட்டிக்குவாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விடு, என்னோட தெரிஞ்சவங்களுக்கு கூட அந்த மாதிரி தான் நான் பண்ணாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. என்னமா போங்க. அப்பனும் மகனும் சேர்ந்து என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அண்ணன் ஏதாவது கோச்சுக்காம வருத்தப்படாம இருந்தா சரி. எதுக்கு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அம்மா, அதெல்லாம் நான் மாமா கிட்ட பேசிட்டுமா. அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அதான் வரத்து வந்துட்டு இருக்கிற அவங்க அண்ணன் பையன், அவன் வந்து 2 வாழை எடுத்து கொடுத்தானா போதும், அதுக்கப்புறமா அவங்க கட்டிக்குவாங்க. நான் பேசிட்டுமா. என்னமா போங்க. ஏதோ புதுசா பேசிட்டு இருக்கீங்க அப்பனும் மகனும். டேய் கிருஷ்ணா, எதுக்குடா வர சொன்னா? அத்தா மாமா எப்படி இருக்கீங்க? வாடா மாப்பிள்ள, வா வா. வரதே வாசாமி வா வா. அம்மா அப்பா அம்மா எல்லாம் இங்க வரலையா? நாளைக்கு தானே ஃபங்க்ஷனு, அதனால அப்பா அம்மா நாளைக்கு காலையில வரானாங்க. இந்த கிருஷ்ண பையன் ஏதோ ஃபோன் பண்ணி வாடானா, சரி அதனால தான் நான் வந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. அதான் என்னமோ குடிசை எல்லாம் கட்டணுமாமா, அதுக்கு தான் நீ வர சொல்லியிருக்கிறானாட்டு இருக்குது. எங்க அண்ணன் தான் வந்து கட்டணும்டா தானே. அதை என்னமோ இப்போ புதுசா பேசி கிடக்குறாங்க. அதான் என்னன்னு கேட்டுட்டு சத்தம் போட்டுட்டு கிடந்தேன் நான். என்னடா மாப்பிள்ள, அத்தை என்ன சொல்றாங்க? ஏன் அதான்டா, இந்த பச்சை மட்டை வச்சு குடிசை கட்டுவாங்களடா, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா லேட்டஸ்டா, நல்லா ஒரு இதா குடில் மாதிரி எல்லாம் கட்டுறாங்கல்ல. ஓலை வச்சு அந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேஷனாக கட்டலாம்னு நினைச்சேன்டா. அதுக்கு தான் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன் தான் வந்து கட்டணும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா. அதை இப்போல்லாம் கொஞ்சம் எல்லாம் வேற மாதிரி நல்லா இதாக அழகா கட்டுறாங்கம்மா. அது சும்மா ஒரு ஓலை எடுத்து கொடுத்தா போதும், அப்புறம் அதுக்கப்புறம் சாங்கியத்துக்கு அவங்க பண்ணா போதும், அதுக்கப்புறம் அவங்க கட்டிக்குவாங்கன்னு சொன்னேன். சரி, அதுக்கு தான் நீ வர சொன்னேன், நான் மாமா கிட்ட பேசிட்டேன். ஓ, அதுக்கு தான் வர சொன்னியா? சரிடா சரிடா, நான் கூட ஏதோ என்னமோட்டு அவசரமா ஓடி வந்தேன். அத்தா அதெல்லாம் பரவாயில்ல அத்தா. இந்த மாதிரி இப்ப எல்லாம் பண்றாங்க நிறைய பேர். விடுங்க, சிம்ரனுக்கு நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம். என்னமோ போங்க. ஏதோ நீங்க தான் இந்த மாதிரி புதுசா பேசிட்டு கிடக்குறீங்க. அம்மா எங்க அண்ணன் கிட்ட இதை பத்தி சொன்னியா? அவர் ஏதாவது சொன்னாரா? ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க? நான் மாமா கிட்ட ஆல்ரெடி பேசிட்டுமா, அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பரத்துக்கே ஃபோன் பண்ணி வர சொன்னேன் நான். நீங்க வேணும்னா மாமா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, போங்க. சரி சரி, நான் கேட்க தான் போறேன். நம்ம இப்போ ஃபோன் பண்ண தான் போறேன். காளிமா, சரி சரி, நீ போய் உங்க அண்ணன் கிட்ட பேசிக்கோ. நாங்க சொன்னாதான் உனக்கு எதுவுமே எடுபடாது. சரி, நீயும் உங்க அண்ணன் கிட்ட பேசிக்கோ. முதல்ல வந்த வயலுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க அண்ணன் கிட்ட நான் பேசி ஃபோன் பண்ணிக்கோ. ஆமா ஆமா, நான் பார் பேசிட்டே நின்னுட்டு இருக்கறேன். வரதே வாசாமி, நீ சாப்பாட்டு நேரமா இப்போச்சு, வா சாப்பிடு வா. கிருஷ்ணா நீயும் வாடா, 2 பேரும் சாப்பிடுவீங்களாம்மா, வாங்க. ஐயா அத்தா, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நான் சாப்பிட்டுட்டு இருந்தப்பதான் இவன் ஃபோன் பண்ணான். அப்போ நான் சாப்பிட்டுட்டு அப்படியே உடனே கிளம்பி வந்துட்டேன். இப்பதான் சாப்பிட்டுட்டு வரத்தா. இப்போ எனக்கு ஒன்றும் வேண்டாம், வயிறு ஃபுல்லா இருக்குது. என்னடா கண்ணு, நெசமா தான் சாப்பிட்டியா? நான் ஃபோன் பண்ணப்ப நீ அவதியே சாப்பிட்டு அப்படியே பாதியில எந்திரிச்சு வந்தாலும் வந்திருப்ப. பரவாயில்ல, வா இன்னொரு வாய் சாப்பிடு வா. உனக்கு பிடிச்சதெல்லாம் தான் செஞ்சிருக்கிறேன் இன்னைக்கு, வா. ஐயோ அத்தா, நிஜமா தான் அத்தா. நான் சாப்பிட்டு முடிக்கிறப்பதே உங்க கூப்பிட்டா, அதெல்லாம் நான் பாதியில வரல, ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் வரேன். இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம். வேணும்னா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறத்தா, ஏதாவது சாயங்காலமா. சரி சாப்பிடாட்டி பரவாயில்ல சாமி, ஏதாவது ஜூஸ் வச்சு போட்டு எடுத்துட்டு வர, குடிப்பியா மயிறு? ஆமாடா மாப்பிள்ள, ஏதாவது ஜூஸ் வச்சு குடிடா. ஐயோ மாமா அத்தா, கொஞ்சம் கம்முன்னு இருங்க. உங்களுக்கு வேலை இல்லாட்டி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்களேன். எனக்கு இப்போ எதுவுமே வேண்டாம். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இப்போதான் வர வண்டி எடுத்துட்டு. நான் போகிறப்ப ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். டே மச்சான் கிருஷ்ணா, வாடா, அந்த ஆளுங்க வந்துட்டாங்களா என்ன? வா, நம்ம அந்த குடிசை கட்டுற வேலையை பார்க்கலாம். இல்லாட்டி அவங்க வர்ற வரைக்கும் வேற ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு, போய் ஏதாவது பார்க்கலாம். இங்க இருந்தா சும்மா அத்தையும் மாமாவா அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்கடா. வாடா போலாம். ஆமாடா, கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. சரி போலாம் இரு. சரிப்பா, அந்த ஆளுங்க எப்படி இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்க. அதுக்குள்ள எனக்கு ஒரு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது. நானும் பறத்து போயிட்டு வந்துடுறோம். டேய் கிருஷ்ணா, இந்த பரத்துக்கு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி எதுவுமே வேண்டாங்கறான். நீ இன்னும் சாப்பிடவே இல்ல, நீயாச்சும் சாப்பிட்டுட்டு போ. இல்லம்மா, எனக்கு எதுவுமே பசிக்கல. எனக்கு இப்போ சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்களும் அப்பாவும் சாப்பிடுங்க. சிம்ரனுக்கு எடுத்துட்டு போய் கொடுங்க, சாப்பிட்டுட்டோம். எனக்கு இப்போ பசிக்கலமா. அப்படி பச்சை நான் வெளியே ஏதாவது சாப்பிட்டுக்கிற விடுங்க. மச்சா வாடா போலாம். அத்தா மாமா போயிட்டு வரேன். வாடா வாடா, போயிட்டு 1 மணி நேரத்துக்குள்ள வரக்கு சும்மா 10 வாட்டி சொல்லிட்டு இருப்பான். வா வா போலாம். இருந்தாலும் அத்தை கிட்ட சொல்லிட்டு வரணும்லடா. சரி சரி நட.
பைக்கெல்லாம் நிறுத்திட்டே வாடா, கார்லயே போய்க்கலாம். என்னடா மச்சான், எங்கடா போற கார் எடுத்துட்டு? வாடா வாடா, போற வழியில சொல்ற வாடா. சும்மா எல்லா கேள்வியும் இங்கேயே கேட்டுட்டு இருப்பான். நடா நடா. என்னமோட வர வர ஒன்ற ஓகே சரியில்லை, பாத்துக்கோ. ஜென்னி ஏதோ கேட்டாடா, அது வாங்கி கொடுத்துட்டு வரலாம் வாடா. அதுக்கு நீ போடா, நான் எதுக்குடா? நடடா, வர வழியில வேலை இருக்குது வாடா. சரி காளிமா, நானும் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். சரியா, நானும் கொஞ்சம் பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்காங்க. அப்படியே சொல்லிட்டு வந்துடுறேன், நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லிட்டு. ஆ சரிங்க. என்னங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏன் காளிமா? அதுக்கு இல்லைங்க, நானும் சொல்றதுக்கு மறந்துட்டு வரேங்க. காலையில அந்த பாபுன்னு ஒரு பையன் வந்தான். ஏதோ வேலை கேட்டு வந்தான். மாட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிற, பாலெல்லாம் கறப்பேன், வயக்காட்டு வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னான். அப்ப நீங்க தான் ஏதோ அனுப்புனதான் சொன்னான். சரி, அதான் உங்களுக்கு போன் அடிச்சேன், காலையில நீங்க எடுக்கவே இல்லை. சரி, அப்ப நானே மறந்துட்டு வரேன், இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நீங்க தான் அனுப்புனீங்களா? ஆமா காளிமா, ஆமா, நானும் உங்ககிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேன். அந்த பையனை நான் தான் அனுப்புனேன். நீ பார்த்து வேலைக்கு வச்சுக்கோ. அதான் ஆளிலன்னு சொல்லிட்டு இருந்தீல. பரவாயில்ல, அந்த வயல் கொஞ்சம் நல்ல வயன் தான். இதெல்லாம் நம்பிக்கையான வயன் தான். சரியா, நல்லா அவங்க தாத்தாவால எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவர் தான். அவர் தாத்தாப்பாவை இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அவரு இதுக்கு போயிட்டு வந்தானா காரியத்துக்கு, அப்பதான் இந்த வயனை பார்த்தேன். சரி, அவன் பையன் ஏதோ தனியாக தான் இருந்தான். சரி, இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் தெரியும்னு சொன்னான். சரி, அதான் நம்ம கூடயே இருக்கட்டும், ஏதோ தோட்டத்துலேயும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு உனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்குல்லன்னு சொல்லி வர சொன்னேன். நல்ல வயன் தான் காளிமா. பார்த்து பேசி அவனுக்கு ஏதோ இங்கே தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தீங்க. ஓ அப்படியா? சரிங்க, அப்ப பேசிட்டீங்களா நீங்க? நான் காலையில கேட்டேன், ஏதோ அப்பா அம்மாலாம் இல்லைன்னு சொன்னா. எனக்கே கேட்டது ஒரு மாதிரி சங்கடமா இருந்தது வரஸ்குள்ள. சரி சரி, நான் தங்கறதுக்கெல்லாம் ஏதோ ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். சரி, இங்க இருந்துட்டு போறேன். ஆமா, இப்போ அந்த வயன் எங்கே காளிமா? அதான் காலையில தான் வந்தா, கொஞ்சம் பாலெல்லாம் கறக்கிறதுக்கு அப்புறம் சொசைட்டியில ஊத்திட்டு வர சொன்னா, ஊத்திட்டு வந்துட்டு அதான் அந்த மாட்டு கொட்டையெல்லாம் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் எல்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிட்டு இருந்தான் இருக்குது. இனி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியல, போய் பார்க்கணும். சரி காளிமா, அந்த பையனுக்கு பார்த்து ஏதோ சாப்பாடு கீப்பாடு போட்டு கொடுப்பாவோ. சரியா, எதுவும் சாப்பிடாம தான் இருப்பான். சரிங்க சரிங்க, நானே வேற மறந்துட்டேன். அந்த பையன் பாவம் காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறான் இருக்குது. நானும் இந்த உள்ளக்கு ஏதோ அந்த ஃபங்க்ஷன் வைக்கிற இதுல அந்த பையன் வந்ததே கவனிக்காம விட்டுட்டேன். சரிங்க சரிங்க, நான் முதல்ல அந்த பையன் சாப்பாடு போட்டு கொடுத்துட்றேன். சரி காளிமா, போய் பார்த்து எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு பாரு. போ, அந்த பையனுக்கு ஏதாவது சாப்பிட கொடு முதல்ல. சரிங்க. நான் பாரு என்ற வேலையே பார்த்துட்டு பாவம் அந்த பாபு பையனுக்கு சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டேன் பாரு. பாவம் ஏதோ தாய் தகப்பன் இல்லாத வையங்கிறாங்க. பார்க்கறக்கே பாவமா இருக்குது. சரி, பார்த்துக்கலாம் நம்ம. நிலா, என்னடி பால் பொங்க போகுது? இந்த அக்காங்களை வர சொன்ன ஒருத்தருமே காணோம். நிலா, அவங்க வந்துட்டாங்கடி. எல்லாம் அங்கே மரக்கடியாவது உட்காந்து நான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஓ வந்துட்டாங்களா? சரி சரி, நான் இங்கே வருவாங்க நிலா பார்த்தேன். சரி இருடி, சும்மா பால் காய்ச்சறது தானே. சும்மா சாங்கியத்துக்கு ஏதோ ஒரு பால் காய்ச்சிட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊத்து, கொண்டு போய் அங்கேயே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அப்புறம் நீ வேற ஏதாவது சமைக்கணும்னா சொன்னேன். அழகி, ஏன் சாப்பிடல? இன்னைக்கெல்லாம் நீ ஒன்றும் சமைக்க வேண்டாடி. பால் காய்ச்சிட்டியில் அது போது விடு. நீ அப்புறம் 2 நாள் கழிச்சு சமைச்சுக்கோ. அதான் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் தானடி. யாரும் 2 நாளைக்கு சமைக்க மாட்டாங்க. நீ மட்டும் எதுக்கு சும்மா சமைச்சிட்டு கிடக்குற? இதை இந்த குந்தாணி உன்னையும் சமைக்க சொல்கிற. முதல்ல அவள் வீட்டில் சோறு ஆக்கறாளான்னு பாரு. நீ அவளை ஆக்கவே மாட்டாடி. நீயும் ஆக்க வேண்டாம். இன்னைக்கு நைட்டும் எல்லாரும் சாப்பாடெல்லாம் இன்னைக்கு சொல்லி இருக்குது. சரியா, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன சின்ன பிள்ளை சொல்ற? ராணிக்கு தானடி ஃபங்க்ஷன் சொன்னா, இன்னைக்கு சாப்பாடு செய்ய வேண்டாம்னு சொல்ற? ஆமாடி, இங்கெல்லாம் அப்படிதான்டி. நாளைக்கு தான் ஃபங்க்ஷனு. ஆனால் பாரு, இன்னைக்கு நைட்டு எல்லாம் பூ கட்டுற வேலை அது இதெல்லாம் நிறைய வேலைங்கெல்லாம் இருக்குது. அதனால எங்கள் அண்ணி இன்னைக்கு நைட்டு வெளியவே சாப்பாடெல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, யாரையும் ஆக்க வேண்டாம்னு சொல்லிடு, நான் கடையிலேயே எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் அப்படின்னு. சின்ன பிள்ளை என்னடி சொல்ற? நஸ்மாவா? ஆமாடி, ஆமாம். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு இருக்கிறப்பதான் எங்கள் அண்ணி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நைட்டை ஒருத்தர் ஆக்க வேண்டாம்னு சொல்லிடுன்ட்டு. சூப்பர்டி. நான் கூட காலை மக்கா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் சோறு போடுவாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இன்னைக்கே போடுறாங்களா? ஐயோ, ஏண்டி சோறுன்ட்டு அலையிற? எப்படியும் மத்தியானம் ஓசி சோறு சாப்பிட்டுட்டேன். இனி நைட்டுக்கு உனக்கு ஓசி சோறு தான். இனி வாரம் 2-3 நாளைக்கு சோறே ஆக்க மாட்டா. சின்ன பிள்ளை ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கிற? அவ விட அழகி, அவ அப்ப எப்ப பார்த்தாலும் அப்படிதான் பேசிட்டு இருப்பா. என்னமோ நான் மட்டும் இருந்தா சோத்தை பத்தி பேசுற மாதிரி. இவ என்னை விட மோசமான ஆளு. இவளு இந்த சோறுன்னு அலைவா, இவ என்னை சொல்ற அவர். ஐயோ, என்னடி நீங்க 2 பேரும் அதே மாதிரி தாண்டி இருக்கிறீங்க. நான் கூட ஏதோ மாறி இருப்பீங்க, வளர்ந்துட்டீங்க, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, குழந்தைங்களாம் இருக்குது, எல்லாம் மாறி இருப்பீங்கன்னு நினைச்சா இன்னும் அந்த ஸ்கூல்ல படிக்கிற மாதிரியே சண்டை பிடிச்சிக்கிறீங்கடி. அழகி, இதெல்லாம் கண்டுக்காதடி. நாங்கள் எப்பவும் இப்படிதான். இப்போ அடிச்சுக்குவோம், அப்புறம் சேர்ந்துக்குவோம், அப்புறம் சண்டை பிடிச்சிக்குவோம், அப்புறம் கொஞ்சிக்குவோம், அப்புறம் சிரிப்போம், அப்புறம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம், அப்புறம் ஊர் சுற்றுவோம். நாங்கள் இப்படி தாண்டி. இதெல்லாம் நீ கண்டுக்காத விடு. நீ பாரு, பால் பொங்கிருச்சாட்டு இருக்குது பாரு. ஏதோ சாமி கும்பிடணும், கும்பிட்டுட்டு சீக்கிரம் ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊற்று குடிக்கலாம். பாத்தியா அழகி, இந்நேரம் என்னை சொன்னால சோறுன்னு வார். இப்ப பால் குடிக்கிறதுக்கு எப்படி ஆமோதிட்டு கிடக்குறான்னு. நீ இதுக்கு மேல தாங்க மாட்ட, விட்ட சட்டையோட எடுத்து கவுத்திடுவா. சீக்கிரமா டம்ளர்ல ஊத்து. சரி சரி. என்னில பால் எப்படி பொங்குதுன்னு பாருடி கொஞ்சம். பால் எப்படிடி பொங்கு? பால் மாதிரி தான் பொங்கு. இது என்னத்தை போய் பாக்குறது? சின்னப்புள்ள, நீ போ உள்ள போய் டம்ளர் எடுத்துட்டு வா போ. ஐயோ, நான் அதை கேட்கலடி. பால் எப்படி கிழக்கால பொங்குதா வரக்கால பொங்குதா, எப்படி பொங்குனா நல்லதுன்னு சொல்லுவாங்களே, அதை தான் பார்க்க சொன்னேன். நீ என்னடி இப்படி பேசிட்டு இருக்கிற? ஓ அதுவா? அது எப்படி பொங்குனா என்னடி? அதான் பொங்கிருச்சுல. என்ன அழகி, பாலெல்லாம் காய்ச்சிட்டியா?
மலரக்கா வாங்கக்கா வாங்க. நல்ல வேலை, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. பால் எப்படிடி பொங்குது பாருடி அப்படின்னா, இவ பால் தானே எப்படியோ பொங்குட்டு அப்படின்னால என்னென்னமோ பேசுறாக்கா. நீங்களாச்சும் பாருங்க. ஐயோ, இவளுக்கு கிட்டே பார்க்க சொன்ன நீ போய் இவங்க கிட்ட சொல்லியிருக்கிறவாரு. அதாக்கா ஏதோ கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறாங்கக்கா. நல்ல நேரத்துல நீங்க வந்தீங்க. சரி வாங்கக்கா பாருக்கா. அழகி பரவாயில்ல, எல்லாம் கிழக்கு பக்கம் தான் பொங்கி வந்திருக்குது. எல்லாம் நல்லதுதான். சரியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். சரிங்கக்கா. சரி சரி பாரு, அந்த அக்காவே சொல்லிட்டாங்க. சரிடி அழகி, சரி ஊத்து. எவ்வளோ நேரம் தான் ஒரு டம்ளர் பால் குடிக்கிறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறதுன்னு தெரியல. சரிடி ஊத்துறேன்டி. சரி அழகி, அதான் சரி என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். சரி நான் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன். பார்த்து எடுத்துகிட்டு போய் ஒரு டம்ளர் ஏதாவது வீட்டுக்குள்ளே ஏதாவது வச்சுட்டு இதை சாமி கும்பிட்டுட்டு ஏதோ ஊதுபத்தி வச்சு பற்ற வச்சுட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் ஊற்றி கொடு. சரியா, வள மோதரான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஊற்றி கொடுத்துறாது முன்னாடியே. சரிங்கக்கா. சரிடி வா, அதான் சொல்லிட்டு போகிறாங்களா சாமி கும்பிட சொல்லி. வா வா கும்பிடு வா. என்னம்மா அழகி, நேற்று ராத்திரி எல்லாம் நல்லா தூங்குனீங்களா? புது இடமா இருந்தது, தூக்கமெல்லாம் வந்துச்சா சாமி? அதெல்லாம் நல்லா தூங்குனக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நல்லா தான் தூக்கமெல்லாம் வந்தது. ஆனால் நானும் காலையில் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சேன் பாருங்க, அப்படியே தூங்கிட்டேன் போல. இந்த மாதிரி தூங்கி ரொம்ப நாள் ஆகி போச்சுக்கா. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரு நான் தூங்கிட்டு இருக்கிறப்பவே போய் கடைக்குள்ளெல்லாம் போய் ஏதோ வீட்டுக்கு தேவையான ஜாமானமெல்லாம் எல்லாமே நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாருக்கா. ஓ அப்படியா, பரவாயில்லையே. தம்பி அப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாரா? ஆமாக்கா, நாங்க கூட போய் பார்த்துட்டு வந்தோம் என்னென்ன வாங்கியிருக்காருன்னு. அவர் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. மிக்ஸி, ஸ்டவ்வு, இட்லி பாத்திரம், என்னென்னமோ வாங்கிட்டு வந்திருந்தாரு. அத்தனை வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே வாங்கிட்டு வந்திருக்கிறாருக்கா. ஓ அப்படியா, சரி சரி. அப்ப பையன் பரவாயில்ல, பொறுப்பா தான் இருக்கிறாரு. ஆமாக்கா, அவர் கொஞ்சம் சின்னதுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டாளுங்களா, அதனால வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்குவாருக்கா. அதெல்லாம் எனக்கு கூட மாடெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. அதெல்லாம் எல்லாமே வாங்கிட்டு வந்து போட்டுருவாருக்கா. எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ அப்படியா அழகி, பரவாயில்ல பரவாயில்ல. இந்த மாதிரி தான் இருக்கணும். என்ன எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்களா? வாங்க காளிமக்கா, வாங்க வாங்க. இதை இந்த அழகியே ஏதோ பால் காய்ச்சறேன்னு சொன்னாலும் சரி அதான் அப்படியே கூட வந்தோமா. சரி அதான் ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்தா சரி அதான் குடிச்சிட்டு இருக்கிறோம். வாங்கக்கா, நீங்களும் உட்காருங்க வாங்க. அழகி அக்காவுக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வந்து குடிச்சாங்க. சரிங்கக்கா. அக்கா வாங்கக்கா, உட்காருங்க வாங்க. பால் எடுத்துட்டு வர வாங்க, குடிப்பீங்களம்மா? இல்லம்மா அழகி, இப்போ ஒன்றும் வேண்டாம் சாமி, நீங்கள் குடிங்க. நான் இப்போ தான் காபி போட்டு குடிச்சிட்டு வரேன். பரவாயில்லக்கா, பால் தான், நான் கொஞ்சம் குடிங்கக்கா. இல்லை இல்லை, இப்போ தான் குடிச்சிட்டு வரேன், நீங்கள் குடிங்க. உட்காருங்க காளிமக்கா. இல்லை சீதா, எங்கே உட்கார்றது, வேலை கிடக்குது சீதா. என்னக்கா வேலை செஞ்சுட்டே கிடக்குறீங்களா? ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டா சீதா, சாப்பிட்டதெல்லாம். என்ன நீ அதிசயமா சாப்பிட்டேன்னு சொல்றீங்க? இந்நேரத்துக்கெல்லாம் நீங்க சாப்பிட மாட்டீங்களே. இந்த டைமுக்கு பால் கறக்கறதுக்கெல்லாம் போயிருப்பீங்க. என்ன இன்னைக்கு அதிசயமா இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க? ஆமால, இது உங்களுக்கு பால் கறக்கிற நேரம் தானக்கா? ஆமாமா, பால் கறக்கிற நேரம் தான். என்ன நீ அப்ப பால் கறக்கறதுக்கு நேரமாயி போச்சுங்கிறீங்க, அப்புறம் நீங்க போகலையா? இல்ல சொன்ன போல, நான் இன்னைக்கு கறக்கல. அதான் ஒரு வயலை புதுசா வேலைக்கு போட்டுக்கிறேன். அந்த பையன் தான் இன்னைக்கு பால் கறந்துட்டு இருக்கிறான். என்ன நீ சொல்றீங்க? வேலைக்கு ஆள் கிடைச்சிட்டாங்களா? ஆமா சொன்ன போல, இன்னைக்கு காலையில ஒரு பையன் புதுசா வந்து வேலைக்கு சேர்ந்தான். ஏதோ உங்க அண்ணன் சொல்லி விட்டாருன்னு சொன்னா. சரி அப்படி நானும் ஏத்திக்கிட்டேன். அந்த பையன் தான் ஏதோ பால் கறந்துட்டு இருந்தான். சரி கறந்துட்டு கொண்டு போய் சொசைட்டியில் ஊத்திட்டு வான்னு சொல்லி அனுப்புனேன். ஓ அப்படியா நீ? சரி சரி, ஏதோ ஆளுங்களே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த பையன் பரவாயில்லையா? பரவாயில்ல சொன்ன போல, ஏதோ பாக்குறதுக்கு நல்ல வேணாதான் தெரியறான். பாவம், ஏதோ பெத்தவங்களும் ஒருத்தர் இல்லையாமா. சரி அதனால இங்கே தங்கிக்கிறதாவும் சொல்லியிருக்கிறான். சரி அவனுக்கு அதான் அந்த இங்க தெக்கால ஒரு ரூம் இருக்குதுல்ல, அந்த ரூம் வேணும் கொடுத்துடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். காளிமக்கா, ஏதோ நூல் ஏதோ வாங்கிட்டு வந்தீங்களாக்கா? நூலெல்லாம் பூ கட்டாமே வச்சுட்டக்கா. நீ ராத்திரி ஏதாவது பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஏதுன்னு கேட்டு கட்டணும். நம்ம நூல் எடுத்துட்டு வர சொன்னீங்க, எடுத்துட்டு வந்தீங்களா? சரி சீதா, ஒரு நைட் ஏதாவது கட்டிக்கலாம். நாளைக்கு சாயங்காலம் தான் ஃபங்க்ஷனு. கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் முடிச்சு நானும் கொஞ்சம் கட்டுறேன். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கட்டிடலாம். சரிங்க காளிமக்கா, நானும் மலர் கூட அப்படியே பேசிட்டு இருந்தான். சரி நேரத்துக்கு கட்ட முடியல, சரி பொழுதோட கட்டிக்கலாம் அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தோம். சரி சீதா, அதெல்லாம் நூலெல்லாம் வாங்கி தான் வச்சிருக்கிறேன். நான் அங்கே கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வர எனக்கு நேரமே கிடைக்கல. சரி அதனால தான் என்னால் வர முடியல. சரி அப்போ பேசன் சாயங்காலம் எல்லாம் நீங்களே வந்துருங்க சீதா. நம்ம வீட்டில் வச்சு எல்லாம் பூவெல்லாம் கட்டிக்கலாமா? சரிங்க காளிமக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.